இந்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பாருங்க, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்காய் கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி. உடைய வசனத்துல ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகள், வல்லமையான வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில உடைய வருகைக்காய் எங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவதற்கு காரணமாய் மாறட்டும். எங்களை பலப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பாருங்க, கேட்டதான கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. மீகா 7:15 நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் இந்த மீகா தீர்க்கதரிசி மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுமார் 700 வருடங்களுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். யாரை பார்த்து, யாரிடத்துல சொல்லுகிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றாரு. அவங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைத்தனமாக 400 வருடத்திற்கு அதிகமான நாட்கள் அந்த தேசத்துல அவங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்களை கர்த்தர் என்னை ஆராதிக்கும்படிக்காக என்னோடு கூட பேச வேண்டும், என்னோடு கூட அவர்கள் ஜனங்கள் பழக வேண்டும், என் பிள்ளைகளாய் இருக்கிற என் ஜனங்கள், என் நாமத்தை தரித்த ஜனங்கள் அப்படியாகவே எகிப்து தேசத்துல நான் அடிமையாக அவர்களை பாவத்தின் அடிமைத்தனத்துல நான் அப்படியே விட்டு விடுவதற்காக அல்ல, நான் அவர்களை பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசே மூலமாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருந்த அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலான அந்த நாட்கள் வரும்போது, ஆண்டவர் மோசே என்கிறதான பழைய ஏற்பாட்டில் இரட்சகர் என்று மோசே என்று சொன்னால் இரட்சகர் என்று சொல்லப்பட்ட ஒரு டெம்பரரி ஒரு இரட்சகராக மோசையை இந்த உலகத்துக்கு அனுப்பி மோசை மூலமா இந்த ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த பாலும் தேன் ஓடுகிறதான தேசமாகிய கானான் தேசம், இன்று நம்ம இஸ்ரவேல் தேசம் என்று அழைக்கப்படுகிறதான கானான் தேசத்திற்கு அவரை அழைத்து வருகிறார். இதெல்லாம் நீங்களும் நான் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஜனங்களை அழைத்து வரும்போது எப்படி ஆண்டவர் அழைத்து வருகிறாரா, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் இந்த ஜனங்கள் எகிப்தை விட்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படிக்காய், கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்காய், கர்த்தரோடு கூட நடக்கும்படிக்காய், தேவ சித்தம் செய்யும்படிக்காக அவருடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் ஆண்டவர் என்ன செய்தாராம், ஆண்டவர் மகிமையான அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில செய்தார். அவர்கள் என்றைக்கு அந்த முடிவை எடுத்தார்களோ, நான் இனி ஒருபோதும் அந்த தேசத்துல அடிமைத்தனமாகிய பாவத்துல நான் வாழப்போவது இல்லை என்று சொல்லி அந்த உண்மை தெய்வமாகிய யெகோவா தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படிக்காக, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்கிற தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படிக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி என்றைக்கு ஒப்பு கொடுத்தார்களோ, அன்றிலிருந்து அவங்க வாழ்க்கையில என்ன செய்ய ஆரம்பித்தது தெரியுமா, அற்புதங்கள், அதிசயங்கள் அநேகமாக நடக்க ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். எகிப்தியர்களுக்கு இல்லாத மகிமை, எகிப்து தேசத்துல பலவிதமான பாடுகள், பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான மரணங்கள் உண்டான போதும் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா, அந்த தன்னுடைய ஜனமாக அழைக்கப்பட்ட தன்னுடைய ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார். அவங்களுக்கு கொள்ளை நோயினால பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் ஒரே நாளில் மரித்து விடுகிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அப்படி என்று சொன்னால், கர்த்தரை நம்பி வந்த ஜனங்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல என்பதை அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் காண்பித்து கொடுத்து, தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து வந்து மகிமையாய் நடத்தி அந்த பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த கானான் தேசம், இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் என்று அழைக்கப்படுகிற அந்த தேசத்துல அழைத்து வந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த யெகோவா தெய்வம் பூமிக்கு இயேசுவா இறங்கி வந்த அந்த இயேசுவின் நாமத்தினால நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டு அவரை நம்பி, உங்களுக்காக எனக்காய் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மீட்டெடுத்த அந்த இயேசுவை நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நடந்தது உண்மைதான். ஆனால் நீங்க நினைக்கலாம், ஐயோ அன்றைக்கு நடந்தது உண்மைதான், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல நான் கேட்டதெல்லாம் கிடைத்தது உண்மைதான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நெருங்க நான் கேட்கறதெல்லாம் எனக்கு கிடைக்கல பிரதர். நான் ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்களை கேட்டேன், அநேக காரியங்களுக்காக நான் ஜெபித்தேன், ஆனால் ஜெபித்தது எல்லாம் கிடைக்கல. சிலதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்,
சிலதை கர்த்தர் எனக்கு கொடுக்காததுனால நான் சோர்ந்து போயிருக்கிறேன். என் வாழ்க்கையில மிராக்கிளை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் இன்னைக்கு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் ஆதியில் ஆண்டவர் அநேக விதமான மிராக்கிள்ஸை பார்த்து அதே ஜனங்கள் ஒரு காலகட்டம் வரும்போது, அவருடைய தலைமுறைகள் மாறி பல வருடங்கள் தாண்டி வரும்போது இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பிரிந்து விட்டார்கள். தேவனுக்கு விரோதமான அநேக வித பாவங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது இவர்களை கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக அழைத்து வந்தாரோ, எப்படியெல்லாம் வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ, அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறாமல் ஓவர்ஃப்ளோ ஆகாதபடிக்கு ஸ்டக்காய் நிற்க ஆரம்பித்தது. அநேக இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, ஆண்டவர் தானே நம்ம அழைத்தாரு, அவர் தானே நம்ம ஒன்று கூட இருந்தாரு, இவ்வளவு பெரிய முற்பிதாக்களுக்கு இவ்வளவு பெரிய மகிமையான காரியங்களை செய்த தேவன் எங்கே? அவர் நம்மளை கைவிட்டு விட்டாரா என்கிற பலவிதமான கேள்விகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டானது உண்மைத்தான். அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய தேவன் மீகா மூலமாக கர்த்தர் பேசுகிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை நான் மறுபடியும் என்ன செய்வேன், அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு தத்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை, அவர் சொன்ன வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று ஏங்கி கர்த்தருடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அதிசயத்தை இன்றைக்கு கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதுல மறந்து போகாதீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில் அதிசயம் இல்லை பிரதர், எல்லாமே உபத்திரமா தான் இருக்குது, நான் எதற்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ என்கிற பல கேள்விகளோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அதிசயங்களை பார்க்க வைக்க போறேன், உன் வாழ்க்கையில நான் அதிசயத்தை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதிசயத்தை சீக்கிரமாகவே நீங்க பார்ப்பீங்க. பாருங்க, யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், எந்த ஜாதிகளிடத்துல செய்யப்படாத அதிசயத்தை நான் செய்வேன், நான் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் அதை காண்பார்கள், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும்னு ஆண்டவர் சொல்லிவிட்டு போனாரே. அந்த ஆண்டவர் என்ன மரித்து விட்டாரா? அவருக்கு காது இல்லையா, கேட்க மாட்டாரா? கண் இல்லையா, பார்க்க மாட்டாரா? ஒருவேளை நீங்க அப்படி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினால் நிச்சயமாகவே அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது? நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. ஒருவேளை அநேக நேரங்கள்ல நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில, நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் நிறைவேறாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவருடைய உடன்படிக்கையில சரியா இருக்கிறோமா? ஆண்டவர் அந்த நம்ம கேட்ட வசனத்தின்படி நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இது எப்படி உடன்படிக்கை பண்ணுகிறது? உடன்படிக்கைன்னு சொன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட், அல்லனா கவனன்ட். ஆண்டவராகிய தேவன் மனிதனோடு கூட கவனன்ட் அல்லனா அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு நீங்களும் நானும் ஒரு உடன்படிக்கையில ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? ஆண்டவர் சொல்கிறார், எப்படிப்பட்ட உடன்படிக்கையாம்? புதிய உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கைன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் அவர் பேசினாரே, அந்த உடன்படிக்கை தான். உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார், மீட்டெடுத்தார். உங்களுக்காக எனக்காக அவருடைய சரீரத்தை பிக்கும்படிக்காக அடிக்கப்பட்ட ஒரு சரீரமாய் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் புதிய உடன்படிக்கையாக அந்த கடைசி ரத்தம் வரைக்கும் உங்களுக்காய் எனக்காய் கொடுத்து உங்களோடு கூட என் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணார். என்ன உடன்படிக்கை? அவருடைய பிள்ளை என்கிற உடன்படிக்கை செய்து கொண்டாரே. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உடன்படிக்கை பண்ணப்பட்டது உண்மைதான், ஆண்டவரோடு கூட நீங்க அக்ரிமெண்ட் போட்டது உண்மைதான். ஆனா நாளடைவில் என்ன ஆச்சு? அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் மறந்து ஏனோ தானோ என்று சொல்லி மனம் போன போக்கில் ஒருவேளை நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ற, அதெல்லாம் விட்டுருப்பா, மனம் போன போக்கில் வாழ்ந்தது போதும். இன்னைக்கு ஏன் மனசுல இருக்கிற பிரகாரம் என்னுடைய சித்தம் செய்கிறவனா, என்னோடு கூட உடன்படிக்கையில நிலைத்திருக்கிற ஒரு மனிதனாய் மாறி விடுவாயானால் உங்க வாழ்க்கையில நான் அதிசயத்தை செய்ய போறேன். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஒருவேளை என் வாழ்க்கையில் அதிசயமே இல்லைன்னு சொல்லி சோர்ந்து இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, அந்த உடன்படிக்கைக்கு மறுபடியும் அதை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? அதை எப்படி புதுப்பித்துக் கொள்கிறது? ஆண்டவரை சொல்லுங்க, இயேசுப்பா எனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மீட்டெடுத்தான் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, உம்முடைய புதிய உடன்படிக்கையாக இயேசு இரத்தத்தினால என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய அநீதிகள், என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னியோன்னு சொல்லி
ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை என் மேல, என் கண்ணு மேல, என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்க புதிய உடன்படிக்கையாகிய அந்த இயேசுவ ரத்தத்தை என் மேல தெளித்துருங்கப்பா. என்னை மறுபடியுமாக புதிய உடன்படிக்கையில என்ன செய்யுங்க, என்னை மறுபடியுமாக சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே. என்ன அக்ரிமெண்ட்ல நான் ரெடியா இருக்கிறேன், அக்ரிமெண்ட்ல போடுவதற்கு, ரெனியூ பண்ணுவதற்கு நான் ரெடி ஆகிறேன்னு சொல்லி இன்னைக்கு சொன்னீங்கன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயத்தை உங்க வாழ்க்கையிலும் சரி, பிரசங்கிக்கிற என் வாழ்க்கையிலும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் இந்த நேரத்துல கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இயேசு அறியாதவங்களா இருப்பீங்கன்னா, அவர் பேசுகிறார், உங்களுக்காக நான் சிலுவையில், கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தேன்ப்பா. நீ என்னை விசுவாசித்த போதும், என்னுடைய இருதயத்தில், உன்னுடைய இருதயத்தில் நீ விசுவாசித்தால் போதும், எனக்காக அவர் மரித்து இருக்கிறார், எனக்காக அவர் உயிரோடு எழும்பி இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்தால் அவர் உங்கள் இருதயத்தில் வந்து அவர் தங்குவதற்கும், வாழ்வதற்கும், ஜீவிப்பதற்கும், நித்தியமாய் வாழ்வதற்கும் உங்கள் இருதயத்தை நீங்கள் இடம் கொடுத்தால் அவர் புதிய பாட்டின் உடன்படிக்கையாக, புதிய உடன்படிக்கையாக இயேசுவின் ரத்தத்தை உங்க மேல அவர் தெளித்து உங்களை அவருடைய பிள்ளையா மாற்ற ஆயத்தமா இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த உடன்படிக்கைக்குள்ள நீ வந்தாயானால் உன் வாழ்க்கையில அதிசயத்தை நான் செய்வேன், இதுவரையிலும் இல்லாத அதிசயத்தை நீ பார்ப்பாய். இதுவரையிலும் உன் வாழ்க்கையில எத்தனையோ முறை முயற்சி பண்ண அந்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போனது, ஆனால் இன்றிலிருந்து அதை நீ பார்க்க போகிறாய். கடைசி காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை நாட்களிலும் ஆண்டவருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் குறைந்து போகவில்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்து மகிழ பண்ண போகிறார். பரிசுத்த பிதாவை நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன்.